நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு இனிப்பு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். இனிப்போடு அன்னதானம். ஓம் நமச்சிவாய. உங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால உங்களுக்கு எந்த குறையும் வராது. நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. 170 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். ஓம் நமச்சிவாய. உண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க. நமச்சிவாய ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுவோம். நமச்சிவாய. நம்ம பக்தர் சிஷ்யர் அப்படிங்களா? நமச்சிவாய. ரொம்ப உதவியாக இருப்பார். சரிங்க. உங்களை பார்த்து 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 உங்களை எப்போ பார்க்க போறோம்னு ஒரு வெறி இருந்தது. சரி இன்னைக்கு சாமி பார்க்க உடம்பு முடியல கேட்டேன் வந்துடுவார் அப்படின்னாங்க. சரி அதனாலே நானும் ரொம்ப நன்றி இருந்து தரிசனம் பண்ணிட்டு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நமச்சிவாய. சரிங்க. ரொம்ப நன்றி. நமச்சிவாய. வரட்டுங்களா? ரொம்ப சாப்பிட்டீங்களா? இல்லை நாங்கள் பேசுகிறோம். இல்லை நாங்கள் ஒரு லேட்டாக சாப்பிட்டோம். நாங்கள் டிஃபன் லேட்டாக தண்ணி கொடுத்துருவோம். ஒரு செட்டு சாப்பாடு கொடுக்குறது. ரசம் இல்லை, காரக்குழம்பு ஒன்று மட்டும் கொடுத்துருவோம். நமச்சிவாய. வாங்க ஒரு தண்ணி. இல்லை 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 4 சாதங்கள் சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம். நம்ம போகும்போது வயல் எங்கன்னா இந்த அதில் ஊருக்கு கூட போய் பரவாயில்ல. ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி. சாமி நீங்கள் கொடுங்க சுவாமிகள். சாப்பாடு சாப்பிடு இருக்கட்டும் சாமி. சாமி சொன்னா சரி சாமி ஆசீர்வாதம். சரி சாதங்கள் சாப்பிட்ட சுவாமி. சரிங்க. நமச்சிவாய். வாங்க ஐயா. ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிடுங்களா? வாங்க சரி. ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா. நமச்சிவாய். திருப்பேஸ்வரர் அவர் அங்கேயே இருக்கார். இளமாறன். இளமாறன் ரொம்ப ஜாலியாக அவங்க கூட வந்து எல்லாரும் கூட சந்தோஷமா ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சி சாமி. நன்றி நன்றி. சாப்பிடுங்க ஐயா. வரேன் ஐயா. எப்போ இறந்தாரு? ரொம்ப முடியல. தண்ணியெல்லாம் குற்றம் குடிக்கவே இல்லை. சரி. தண்ணியெல்லாம் குடிக்கலாம். இல்லை நேற்று சாப்பாடு கொடுத்தேன். சாப்பாடு கொடுக்கும்போது இருந்தாரு. இருந்துச்சு. நேற்று சாயங்காலம் இருந்துச்சு. ஒட்டா வச்சா ஒட்டா இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டேன். பார்த்து நேற்று சாயங்காலம் என்ன செஞ்சு அவங்க மைண்ட் நான் போன் போட்டேன். போன் போட்டுட்டு மைண்ட் போன் பண்ணி சொல்லிவிட்டு ஒன்றுமே பேசலை. அவங்க மருமகனுக்கு போனும் போட்டேன். மருமகன் போன போட்டு மருமகன் என்ன சொல்லிட்டு அவங்க இல்லைங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. நான் என்ன செய்யணும் வந்து இப்போ தான் ஒதுக்க முடியும் அப்படின்னுச்சு. நேற்று என்ன 10 கஞ்சி தண்ணி குளிச்சு காலையில் தான் ஊற்றிட்டேன். அவங்க கஞ்சி தண்ணி குடிச்சிருக்கு. சுத்தமாக சாப்பிடவே இல்லை. வச்சு பின்ன என்ன செஞ்சேன் காலையில் நல்லா நைட்டு எப்பவுமே எங்கிட்டே அதை கூப்பிடுவேன். நீங்கள் தண்ணி வேணுமா கோல் வேணுமா இல்லாமல் என்னை கூப்பிடும். ஆனால் நேற்று நைட்டு என்னை கூப்பிடவே இல்லை. நைட்டு கூப்பிடுவே. எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க? அது என்ன சேல்ஸ் ஆஸ்பத்திரி. ஆமாம். அங்கே கொண்டு போச்சு. யார் கொண்டு போனது? போலீஸ் ஸ்டேஷனில் போகணுங்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி அங்கே கொண்டு போச்சு. அவங்க மைனிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் உன்னை அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னா இல்லையா? கூட்டும் போறேன் கூட்டுனே பண்ணலாம். கூட்டும் போக சொன்னா இல்லையா? சாமி கூட்டு போகிற பேசல. என்னால் அழைச்சிட்டே முடியல. அங்கே கொண்டு போய் எப்படி நான் கழுவ முடியும்? இங்கே என்னால் கழுவ முடியல. தெரியுமா? நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் அவங்க கேளுங்க. துணி அப்படியே இப்படியே பேண்டுட்டே இருந்துச்சு. தெரியுமா? அவ்வளோ நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து வேண்டாம் அப்படின்னுச்சு. நான் அங்கே கொண்டு போனாலும் பெட்டில் 4 வச்சு பெட்டு எப்படி நான் கழுவ முடியும்? இல்லை கூடலாம். அவங்க பையன்கிட்ட சொல்லியாச்சா? அவங்க பையன்கிட்டலாம் நான் சொல்லாச்சு. அவங்க அப்படியே அதுலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு தூக்கி போயிட்டாங்களாம்மா? இன்னும் வரல. சாயங்காலம் 4 மணி 5 மணி வரணும். இல்லை அடக்கம் அவங்க பையன் வந்து பண்ணிக்கிறாராம்மா? ஆமாம். சரி சாப்பாடு இது அவங்க பையன் இப்போ இட்டுன்னு போயிட்டாருன்னா சொல்லுங்க. என்ன இட்டுன்னு போயிட்டாரா சொல்லுங்க நாளைக்கு. அவங்க பையன் இட்டுன்னு போயிருந்தாருன்னா சொல்லுங்க நாளைக்கு. இல்லை எனக்கு நியூஸ் வந்தால் தான் நான் சொல்ல முடியும். சரிங்க. ஓகேங்க. சரிங்க பாருங்க.
இல்லை நான் ஓப்பனாக சொல்லட்டோமா, நான் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு, எவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன் இறங்கி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னால் போவே இல்லை. அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் அந்த எல்னிகாரன் வந்து சொல்கிறான் சரக்கு அடிச்சுட்டு, சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன்னா ஹாஸ்பிட்டல் போக சொல்லி ஆம்புலன்ஸ்லாம் ஃபோன் பண்ணிட்டேன். இல்லை இன்னைக்கு போகல சரக்குல இருக்கிறாருன்னு ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு மனசே விட்டு போச்சு. சொல்கிறது புரியுதா? மனசே விட்டு போச்சு எனக்கு. இப்போ இறந்துட்டாருன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி விட, அவர் இங்கேயே வந்து வினையை அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது கடவுள் கூப்பிட்டுனாரா? நமச்சிவாய. சரி சொல்லுங்க, அவங்க பையன் வந்து இது பண்ணானா? நீங்க இப்போ போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டீங்களா? சரி விடுங்க, பார்த்துப்பாங்க. நம்ம ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனாலும் கூட்டின்னு போக மாட்டாங்க, என்ன பண்றது? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சி, ஓம் நமச்சி, ஓம் ஆத்மா சாந்தி அளிட்டும் தாத்தா. ஆறுனுக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, என்ன சொல்லுது ஆறுனு? ரெடி 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 ரெடி. ஓம் நமச்சிவாய. ஐயா சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கங்க, வீண் பண்ணாதீங்க, வீண் பண்ணாதீங்க. ஓம் நமச்சிவாய. 2 சாப்பாடை வீண் பண்ணாதீங்க. சந்தோஷம் சந்தோஷம். வீண் பண்ணாதீங்க, சாப்பாடு வீணாகக்கூடாது மட்டும்தான். ஏன் நேற்றும் 170 பேருக்கு தான் அன்னதானம், இன்னைக்கும் 170 பேருக்கு தான் அன்னதானம். மீதி எல்லாம் நம்ம வந்து அண்ணாமலை சார்பாக நம்ம கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துட்டு வரோம். சரிங்களா? சரி 170 பேர் தானே ஆட்டோவில் கொடுத்து அமிச்சிடலான்னு தோணும் எனக்கு. இருந்தாலும் சரி நம்ம போய் இதை எப்படியாவது இது பண்ணி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 50 100லாம் கூட வந்து இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா. ஆனால் இங்கே பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், டெய்லி எப்படி வருது, எங்கே வானத்துலேருந்து கொட்டுது, வைகையில் வருது, அப்படியே அள்ளி குடிக்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த இது வந்து நம்ம டெய்லியும் நடத்தி பார்க்குறவங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாமல் ஐயா, எதுவுமே இல்லாமல் யாருன்னா ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ₹1 கொடுப்பாங்களா ஐயா? அவருக்கு ஒன்று வாங்கிட்டேன். ஓம் நமச்சிவாய. சொல்றேன், எதுவுமே இல்லாம நம்ம தினசரி கொடுக்குறோம், அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. தினசரி எப்படி கொடுக்குறோம்? ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு ஒயிட் ரைஸ் ஒன்று போயிட்டு வாங்க. எத்தனை வேணும் ஐயா? 1. ஓம் நமச்சிவாய. கமலஹாசன் வாங்க. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. வாங்க போயிட்டு வாங்க. அழகாக கட்டுனுக்கிறீங்க, ரஜினிகாந்த் மாதிரி. ஓம் நமச்சிவாய நமக. அப்போ கொடுத்துருங்க. 2 சாப்பாடவா? ஆமாம். ஆள் இல்லையா? எதுக்கு? வரல. எதுக்கு? சாப்பிடுதான். சரி, எதுக்கு நீ என்ன ஆள் நிற்கிற? நீ வீட்டில் இருக்கிற மாதிரி நான் என்னவோ சொல்லுகிறேன், அதனால கேட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. ஒரு வெள்ளை சாப்பாடு கொடு. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா தயிர் சாதம் வேணுமா? ஓ நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா. வேற என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணாங்கல்ல, அன்னதானம் சாப்பாடு போட்டாங்களே, அவங்க நல்லா இருக்கும். என் அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியா? சரி, அப்போ எனக்கு இல்லையா? எல்லாம் இருக்குப்பா. அப்போ இவருக்கு இருக்கா? ஐயோ, ஊருக்கா எதுக்கா? எனக்கு பத்தியா? அப்போ அன்பு பாசத்தை ஊருக்காவில் குத்துட்டு பத்தியா? சரி போயிட்டு வரேன். அதேவா. ஓம்
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஹலோ அண்ணா, அதை ஒரே நிமிஷம், நான் அதை சாப்பாடு கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம் லைனுக்கு வரண்ணா. ஓம் நமச்சிவா. பெரியவரா இருக்கிறா என்ன முடிவுனா என்ன முடிவு வேணும் உனக்கு? என்ன முடிவில் வந்துருன்னா என்ன புரியல? என்ன முடிவுனா? நான் தான் முடிவு சொல்லணும் இன்னைக்கு. என்ன முடிவு சொல்ல போற? சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும். தனியாக தான் சொல்லணும். இந்த தனியாக கவனிக்க மாட்டா. எத்தனைண்ணா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. நைனா எத்தனையே? தூங்கிட்டு இருந்தீங்க. எத்தனை வேணும்? ரெண்டு தானா? ஏதோ முடிவு சொல்ல போறாங்க. என்ன மேட்ருன்னு கேட்டு வைக்கிறீங்களா? அவ்வளோதானா? முடிவு சீக்கிரம் சொல்லுங்க. அவரையும் முடிக்கணுமா? கேரளா பூரா வெள்ளம். நீ கேரளா ஒரு கேரளா அது பச்சை கேரளாக்காரன் ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறீங்க. என்ன பண்ணுங்க? ஒரு குத்துட்டு அவருக்கு புரிஞ்சு 400 பேருக்கு மேல செத்துட்டு இருக்காங்க. 500 பேருக்கு செத்துட்டு இருக்காங்க. எப்படி நேத்தே ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஒரு குழந்தை அழுகுறான், அவங்க அப்பா அம்மா வந்து காணோம். வெள்ள ஒரு பையன், குழந்தை சின்ன பையன் அழுகுறான். அப்படியே ரொம்ப கண் கலங்கிடுச்சு. அதாவது சாவு வேணும்னு கிரிவல பாதையில உட்காந்துக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாமியார் எதுக்குமே யாருக்குமே சாவு வர மாட்டேங்குது. பாவம் எங்கேயோ உட்காந்து எங்கேயோ கஷ்டப்படுற எங்கெங்க எல்லாம் கும்பகும்பலா சாவுறாங்களேன்னு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்குது. என்ன பண்றது? சில நேரம் ரொம்ப கஷ்டமாவும் தான் இருக்குது. அவங்களுக்கு வரல, அவரு முன்னாடி இல்ல. பொதுவா சொல்றாங்க, சத்தியமா கிரிவல பாதையில் இருக்கிறவங்க 100க்கு 95% நீங்க தூக்கத்திலே மரணம் நிகழணும், அப்படியே மரணம் நிகழணும் அப்படின்னு தான் வராங்க. நான் இதை வச்சு இதை பார்த்தேன் காலைல, அப்படியே அழுதுட்டேன் நான். என்னன்னா அதை பாரு போட்டுக்கிறோம். இந்த பாரு நோம், அதை பாரு. இந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா யாருமே எல்லாருமே காணுமா, அடிச்சுன்னு போயிட்டு இருக்கான். இந்த குழந்தை என்ன வயசாகுது? அந்த குடோனில் வச்சுருக்கிறாங்க. அந்த இதில் தங்குவதில் அந்த குழந்தை அழுகுறான் தேர்ந்து அழுகுறான். பார்த்துக்கோ, அவங்க அப்பா அம்மா அடிச்சுன்னு போயிட்டு யாருமே சொந்தக்காரங்க யாரும். எப்படி இருக்கும் அது? எப்படிப்பட்ட வலி அது? உண்மையை சொல்றேன் நான். கிரிவலப்பா எவ்வளோ பேர் வயசானவங்க, எவ்வளோ பேர் சாவு வேணும்னு வேண்டி நிற்கிறாங்க. எவ்வளோ வயசானவங்க அப்படி கடவுள் எடுத்துட்டு போறானே, அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேல எடுத்துட்டு போறான். என்ன பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, ஏதோ முடிக்கணும். என்ன முடிவு போற சொல்லு? என்ன முடிவு? புரியல. தூக்குவாளி 2 நாளா நைட்ல போட்டு. தூக்குவாளியா மாமா? தூக்குல போடணுமா மாமா? அவரா தூக்கலையா? ஏதோ தப்பு பண்ணிட்டேன். தூக்குல போடணுன்றாரு வந்து என்கிட்ட வந்து தான் கேட்டேன், தூக்குல போடுறேன்னு. தூக்குல போடணுமா? நைட் ஆனா சாப்பாட்டை தூக்குல போடணுமா? என்ன நீ அதுக்குள்ள தப்பா நினைச்சுக்கிற? அதுக்காக தூக்குவாளி வேணுமா? நைட் ஆனா சாப்பாட்டை தூக்குல போடுறதுக்கு தூக்குவாளி வேணுமா? தூக்குல போடணும்னு என்கிட்ட வந்து கேக்குறாரு. தெளிவாதான் கேட்டேன். இப்ப நீ என்ன தூக்குவாளி எதுக்கு? சாப்பாடு எங்க போறதுக்கு? டிஃபன் தான் போடுவாங்க. டிஃபன் அங்க வச்சிருந்தேன், நான் தூக்கி போட்டுக்கிறேன். 2 நாளா தூக்குவாளியை தூக்குறான் பத்தியா? அவன் பெரிய தேடனா இருப்பான். அதனாலதான் என்ன அதுக்கு தூக்குவாளின்னு வச்சிருக்கிறாங்க. தூக்கி போறாங்கல்ல. எப்பவுமே அங்கதான் வைப்பேன். ராவல கூட சரி, பகலையும் சரி. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. கிரிவல பாதையில எத்தனை போட்டு இல்ல செருப்பு, கொடை, தூக்குவாளி, இந்த மாதிரி பேக், இந்த மாதிரி அந்த திருடனை பிடிச்சனா திருவோட கூட தூக்கி போட்டுக்கிறாங்க. என்ன கழுவி அது இல்லைன்னா அவன் கழுவி சீக்கிரமா தூக்குல போட்டுருங்க. அவருக்கு தேவையான சாப்பாட்டை ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. என்ன தூக்குவாளி தான் நம்ம தமிழ்ல சொல்லலாம். டிஃபன் சாப்பாடு. சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கிடையாது, சாப்பாடு. டிஃபன் கட்டினு வந்தியா அப்படின்னு சொல்ல போய் டிஃபன் பாக்ஸ்ல கட்டினு வந்தியா அப்படின்னு ஆகி போச்சு. நீங்க சொன்னதான் கரெக்ட். தூக்குல எதுல போட போறேன்? தூக்குவாளி என்ன பண்ணணும்? சாப்பாடு. எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட்
அப்படி சொல்லு, ஒன்னா சேர்த்து சொல்லு. கரண்டியில் போடணும், கரண்டியில் போட்டு வாயில் போடணும். அப்ப கரண்டி கேளு. கரண்டி நான் வச்சுருக்கிறேன். பூனை வேற என்ன கேட்ட? வேற என்ன கேட்கல. கேட்ட சொல்ல. இல்லை சொல்லுண்ணா, என்ன கேட்கலண்ணா. ஏதோ கேட்டியா? நாளைக்கு கவனமாக பேசினா என்ன அதை சொல்ல, என்ன சொல்ல சொல்லு. தூக்குவாளி, தூக்குவாளி எதுக்கு? சாப்பிடுறதுக்குதா. சாப்பிட தூக்குவாளி சாப்பிட போறியா? தூக்குவாளியில சாப்பாடு போட்டு அதை சொல்லு, சேர்த்து சொல்லு. இல்ல இல்ல அதுதான் கேளு, அது இல்ல அது வேற சொல்லு. தூக்குவாளி பெரிய மாட்டேன் பேசுறேன். இப்ப பொதுவா கேக்குறேன். சொல்ல. தூக்குல தூக்குல என்ன போட போற? தூக்குல என்ன போட போற? சாப்பாடு போடணுமா? சாப்பாட்டை தூக்குல போட போறியா? போட்டு சாப்பாடு மூடி வச்சு அப்புறம் ஒரு 8 மணி 9 மணி சாப்பிடுவேன். வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாதா? முடிவோட தான் வந்துருக்கு. சரி 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 குருஜி, நான் போயிட்டு வரேன். சரி, நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன் சாமி. இல்ல நீ அவருக்கு வணக்கம் வைக்கிறியா, கேமராக்கு வணக்கம் வைக்கிறேன்னு தெரியும். கேட்கறதில்லையா நீங்க? நான் கேட்குறேன். கேட்கணும்ல, இங்க தானே உட்காந்துக்கிறீங்க, கேட்கணும்ல. என்ன தாத்தா, நீ பேசு இல்ல சிரி, பேசினே சிரிக்காத, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாயா அடிக்குது. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பார்த்து 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 போ. நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய். சித்தர் என்ன அதுக்கு பலன் நினைக்கிறாங்க? மரம் நட போறாங்களா? மரம் 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 மரமா? எது நோண்டி வச்சுக்கிறாங்க? நோண்டி வச்சுருக்காங்க. அது எதுக்கு? இப்போ எதுக்குன்னு தெரியல. கார் வைப்பாங்க. அதான் எதுக்குன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்கா? ஆபீசரா இருந்தாலும் கேளு. நீ தானே உட்காந்துக்கிற ஆபீசரோட அதிகமா. ஆபீசர் உட்காந்துக்கிறாரு, நீ உட்காந்துக்கிற அதிகமா. இங்க நீ தானே உட்காந்துக்கிற, அப்ப நீ தான் கேட்கணும். சித்தரா, எதுக்கு பல நோண்டி வச்சுக்கிறாங்க? உங்ககிட்ட கேட்ட மீன் கொடுத்துரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன மீசெல்லாம் சேவ் பண்ணி என்ன மேட்ரு? ஊருக்கு போறாங்க, குடிசாமி கோயிலுக்கு. குடிசாமி கோயிலுக்கா? குழந்தை பேரை பாருங்க. என்னத்துக்கு? சரி சரி. குலதெய்வம் ஆடி மாசமா? ஓ சரி சரி. அதான் மீசெல்லாம் சேவ் பண்ண ட்ரிம் ஆகுறீங்க. சந்தோஷம் சந்தோஷம், ஜாலியா இருக்கு. போயிட்டு அங்கேயே இருந்துங்க. இங்கே வரீங்க மறுபடியும்? வயசான காலத்தில் அங்கே இருக்க வேண்டியதானே? வீடு வாசல் இல்லைங்களா? எல்லாம் விற்று எல்லாம் விட்டுங்களா? புரியல. வீடு வாசல் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்களா? எல்லாம் விற்று ஆடி விட்டேன். எல்லாம் விற்று ஆடிட்டீங்களா? அப்போ இங்கே வரத்தான் கரெக்ட். சீக்கிரமா வாங்க. பாக்குற உன்னை பார்க்காம பின்னார பார்க்கலாம். பாத்துட்டியா? அப்ப சாப்பாடு கொடுக்காதடா. தாத்தா பாத்துட்டுல அப்புறம் சாப்பாடு வாங்குறா. தாத்தா பார்த்தாத்தான் பசி ஆகுது, அப்புறம் சாப்பிட மாட்டாமா? ஆளை பார்த்தா பசி ஆகுதா? அப்ப என்ன பார்க்கலாம் உனக்கு பசி வராது. ஆமா. அதான் நீ சொல்ற. அதனாலதான் உன்னை பார்த்தோட சாப்பாடை வாங்கிக்கங்க. மறைச்சிக்கிறேன். சரி போயிட்டு அப்போ எதோ சொல்லணும்னு சொல்றீங்க, நானும் கேட்கணும்னு கேட்கறேன். ஓம் நமச்சிவாய். ரைட் ரைட் ரைட். போயிட்டோம் போயிட்டோம். சந்தோஷம். போயிட்டோம். சந்தோஷம். நல்லா பார்த்தப்பா. தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று கொடு. நமச்சிவாய். வாங்க ஒன்று கொடுத்துரு. இந்தா. ஏய் சிம்பா, வா. இந்தாடா. ஓ ஆமாம், பிரதோஷம் தான் இன்னைக்கு. நீங்கள் பிரதோஷம் தானே? ஆமாவா? நான் வீட்டுக்கு கட்ட போதா? சாப்பிட்றியா? ஐயோ குழந்தை பயமுறுத்தி வச்சு. ஹே சிம்பா பாய். என்ன தாத்தா மாமூலா?
நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன தம்பமாக எனக்கு பற்றி அது தமிழ் பாத்தீங்கன்னா ஐயா ஐயா அந்த குழா முட்டு போலாமே, குழா நீங்க தான் திறந்தீங்க. தண்ணி கொடுத்துருக்குது. சரி சரி சரி. ஓ நமச்சிவாய் சாமி. அடையாளம் ஆனது சாப்பாடு 100 ரூபா அப்ப கிளம்பிடலாமா? கொடுத்தாங்க. அப்ப கிளம்பிடலாமா? சொல்றல அதான் அடையார் ஆனந்தபவன்ல இருந்து வந்துக்குதே சாமி. என்னைக்கு வர இது என்னைக்கே ஒரு நாளைக்கு வராங்க சாமி. நீ டெய்லி வரங்க சாமி. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் ஒன்னா இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, அதனால அடையார் ஆனந்தபவன்ல இருந்து வந்திருக்கோம். 100 ரூபாய் காசு வேறையா? ரைட்டு. 100 ரூபாய். 3 ரூபாய் தான் இருக்கு. அவரு அதாவது நோட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க மாமா. நோட்டா நீ வச்சுனா யார் போடுவாங்க? பாதுஷா தான் இருக்காங்க. வாங்க வாங்க. எத்தனை வேணும் ஐயா? வாங்க வாங்க உள்ளே வந்துருங்க. சிவாய மரணம். எத்தனை வேணும் ஐயா? ஒன்று போதும். பாடுறா பிரதோஷம் அடையார் ஆனந்தபவன். நம்ம கம்மியாகவே போட்டுடலாம் உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு. 100 ரூபாய் தட்சணைப்பா. 100 ரூபாய் தட்சணா சாப்பாடு. ரைட்டு. ஒவ்வொருத்தர் ரொம்ப நல்லா வாங்க. பேசாம ஆட்டோவிலே குத்தமிச்சிருக்கலாம் பொழுது. நான் ரொம்ப நல்லா வாங்க. குறைஞ்சது 50 பேர் நல்லா வாங்க. 2 வாட்டி 3 வாட்டி கூட வாங்குவாங்க நம்ம ஆளுங்க. இந்த துண்டை தோல்ல போட்ட ஒரு சாமியார், துண்டை தலையில கட்டினா ஒரு சாமியார், துண்டை இடுப்புல கட்டினா நான் மாறு வேஷம். எல்லாமே மாறு வேஷம் தான். அவங்க அப்படியெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வெளியூர்காரங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ணாண்ட பூரா அதான். ஓம் நமச்சிவாய. பேசாம நீங்க நான் ஆட்டோவில் கொடுத்து அனுப்பிச்சு வந்துருக்கலாம். பெரிய விஷயம். அடா நீங்க வேற உணவு வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே 4 மணிக்கு சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் 4 மணிக்கே சாப்பிடுவோம். வாங்க 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 போயிட்டு வாங்க. நமச்சிவாய. பாதுஷா ஏமி ఇక్కడ రావు. தண்ணி பாட்டில் மட்டும். அது என்ன ராவுன்றாரு. இந்த தண்ணி பாட்டில் மட்டும் போதுமானா என்ன இதுல? சால்னாவா? சால்னா இல்ல, அது போதுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. அது மட்டும் போதுமான்னு கேட்கறதுக்கு. நீல் மட்டும் சாலா. நீல் என்ன தண்ணி? ஆஹா தண்ணி இல்லாம கன்னடா தெரியும் எனக்கு. சாக்கா சாக்கு அப்படின்றது. இது சால்னாவா? பரோட்டா சால்னாவா? சப்பாத்தி சால்னாவா? சால்னா சால்னா குடும்பம் ஒத்து. பாசாவா ரசகுல்லாவா? சால்னா சால்னா இஷ்டம் உங்க இஷ்டம். கொடுத்தா கொடுங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்கிக்கிறேன். நாளைக்கு 2ஆ வாங்கிக்குவாரு. எனக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் செய்ய முடியாது. சால்னாவா? சால்னா சால்னா என்ன கறி? சால்னா நாங்க சாப்பிட்றதா சால்னா. சால்னா நல்லா சால்னா ஊத்து. நீங்க இதுல என்ன சால்னா சாப்பிடுங்க. நாளைக்கு 2ஆ கொடுத்துருங்க. அதான் நீங்களாம் போட்டு செஞ்சது பரவாயில்லையா? இல்லையே சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். நான் என்ன சாப்பிட்டு பாக்குறேன். நீங்க என்ன சொல்லுங்க. சாப்பிடுங்க. நாளைக்கு 2ஆ வாங்கிட்டு வந்துருங்க. அவர் பாதுஷா எந்த 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி போய் பாதுஷா வாங்கிட்டு வந்தாரு. சாமி அவங்களுக்கு ஒரு 1000 நன்றி சொல்லு சாமி. வாங்கிட்டு வந்தவங்களுக்கு 1000 சொல்லிடுறேன். 1000 சொல்றீங்களா? ஓம் நமச்சிவாய. ஏன்னா ஸ்வீட்டு அது பாதுஷாக்கு மட்டும். நாளைக்கு ஊருக்கு போறேன். அதனால ஏன் 5 லட்சம் சேர்ந்துச்சா? 5 லட்சம் இல்லை சார். 1 கோடி. 1 கோடியா? நீ தான் கொடுக்கணும். இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன தெரியுமா? அம்மா இங்கிலீஷ் கிளாஸ் டியூஷன் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் கிளாஸ் ஃபீஸ் கட்டணும். அந்த பணம் கொடு அப்படின்னு கேட்கறா. எங்க நீ கேட்டதை மறுபடியும் இங்கிலீஷ்ல கேள்வி பார்ப்போம் அப்படின்னு. இல்ல இல்ல வேணாம் பணம் கட்ட தேவையில்ல. இங்கிலீஷ் கிளாஸுக்கு பணம் கட்டா இங்கிலீஷ் பேசணும். அத பணம் மட்டும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் சொல்றேன். எல்லா விளம்பரத்தை பார்த்து சேர்த்துட்டு இந்த ஸ்கூல் மாத்திட்டு அந்த ஸ்கூல். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் விவேக் ஜோக்ல ஒரு ஜோக் பாத்தீங்கன்னா சாதாரணமா பேசி தருவாங்க. சாதாரணமா தமிழ்ல பேசி தருவாங்க. இவங்க பசங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்து அங்க வந்து இங்கிலீஷ் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாமி, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கூல் மாத்தினே இருக்கிறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாம் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் எல்லாம் கிடையாது. சரிங்க. இந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்னு போய் சேர்க்கறான். அந்த ஸ்கூல் ஒரு வருஷத்துல கேவலமா இருக்கு. அந்த ஸ்கூலோட அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்னு போய் சேர்க்கறான். அந்த ஸ்கூலோட அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கூட
இன்னொரு சுத்தமா இங்க வந்து சரியா கிடையாது சாமி வாத்தியாரை வந்து காலேஜ் அப்படிதான் அதுதான் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே தான் வாத்தியாரை மதிக்கணும் சாமி பசங்க வாத்தியாரே கிண்டல் பண்றாங்க இப்பெல்லாம் சாமி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்றீங்க நான் பணம் கட்டி சேர்க்கறான் பாருங்க அந்த ஸ்கூலே 4 ஸ்கூல் மாத்திக்கிறாங்க அங்கேயே மாத்திட்டாங்க பணம் கட்டி சேர்க்கறான் புள்ள படிக்கும் அது பண்ணுன்னு அந்த ஸ்கூல்ல ஒரு வருஷத்துலயே தெரிஞ்சது அந்த ஸ்கூலோட பௌசி கட்டணம் மட்டும் நல்லா கண்ணாடி கண்ணாடி போட்டு கட்டி வச்சுக்கிறான் ஒண்ணும் கிடையாது நல்லா அனுபவப்பட்டுக்கிறோம் அவ்வளவு மோசமாகுது எல்லா ஸ்கூலும் அதனாலதான் இங்க இருந்து அங்கங்க ஊத்தங்கரில் அதிகமானல சேர்க்கறாங்க சென்னை ஸ்கூலுக்காகவே இங்க இருந்து மாத்துறாங்க வீடியோ ஸ்கூல் பசங்களுடைய எஜுகேஷனுக்காகவே திருவண்ணாமலை இருந்து வெளில போறாங்க சில பேர் எந்த எக்ஸாம் வச்சாலும் சரி டாப்ல நாங்க தான் இருப்போம் தலைகீழா திருப்பி போட்டா அதான் திருவண்ணாமலை ஆமா தானே மாமா எல்லா எக்ஸாம்லயும் டாப் நம்ம தான் தலைகீழ திருப்பி போடணும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து கோயம்புத்தூர்ல சேர்த்துவாங்க 3 வருஷம் 4 வருஷம் வந்துட்டு போவாங்க கோயம்புத்தூர்ல சாமி கோயம்புத்தூர்ல வந்து ஊட்டி கால்மெண்ட் வந்து அப்பத்துல இருந்தே வந்து ஃபேமஸ் ஊட்டியில மேட்டுப்பாளையத்துல இருக்கு மேட்டுப்பாளையம் ஊட்டியில அது வந்து இப்ப அது எப்படின்னு தெரியல இப்ப எல்லா இதுலயுமே திருவண்ணாமலை வந்து கடைசியா தான் போகுது எல்லா ஆரம்பத்துல இப்ப வரைக்கும் அந்த படிப்புல கூட சேர்ந்து நாங்களும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் நீங்க நல்லா செல்வ போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும் அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு பிறநாளும் இதை விட பெரிய சிறப்பாக நீங்கள் நல்லபடியாக செய்யணும் நல்ல செல்வாக்கு உங்களுக்கு வரணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஓ நமசிவாய் நல்லா சந்தோஷமா இருக்கணும் உங்கள் குடும்பம்லாம் ஓஹோன்னு இருக்கும் சிவாய் அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓ நம சாமி எல்லாம் சீரும் சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் அண்ணாமலை வேண்டிக்கிறோம் யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓ நம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க அருணாச்சல சிவா ஓ நமச்சிவாய் சந்தோஷமா இருக்கு நமச்சிவாய் வாங்க 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 போயிட்டு வரட்டுமா வாங்க சால்னாவா சால்னா சாமி ஜீரண மாதிரி கைகள் ஆடிட்டு இருக்கிறேன் கோதுமை பண்ற வேலை பார்த்தீங்களா ஒருத்தர் கோதுமை மாவு சாப்பிட்டு நம்மள வெறுப்பேத்தி இருக்கிறாரு என்ன அன்னைக்கு சொன்னேன் சால்னா பாதுசா கேட்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு ஆனால் நீங்க கொடுத்தா வாங்கிக்குவேண்ணா நான் கேட்டேன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்க அப்ப நான் கொடுத்ததால வாங்கினீங்க நான் கொடுக்கலாம் வாங்கிருக்க மாட்டீங்க அப்ப நான் கொடுத்ததெல்லாம் வாங்கினீங்க அப்ப நான் கொடுக்கலாம் வாங்கிருக்க மாட்டீங்க அப்ப நான் கொடுத்தா நீங்க வாங்குவீங்க அப்ப கொடுக்கலாம் வாங்க மாட்டீங்க இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப மாதிரி அறுக்காதரான்னு சொல்லுவாங்கல்ல எதனால சொல்லு அந்த சத்தத்தை ஒரு நிமிஷம் கேட்க முடியுதா பாத்தியா அந்த சத்தத்தை ஒரு செகண்ட் கேட்க முடியுதா அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப மாதிரி அறுக்காதரா தயவு செய்து அப்படின்னு நமச்சிவாய ஐயோ தயவுசெய்து பெரிய வாங்கலாம் கூப்பிடாத நீ வாங்கன்னு கூப்பிட்டாலே பயமாகுது எனக்கு மொட்டை மறுபடியும் போட்டு வந்துட்டியா வெள்ளை ஓ நமச்சிவாய் 2 தேங்காய் உடைக்கிறதுக்கா ஓ தேங்காய் உடைக்கிறதுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துக்கிறீங்களா வாங்க வாங்க ஆடி 18 பண்டிகை ஓ ஆடி 18 பண்டிகை அதான் தலையில தேங்காய் உடைச்சிக்க போறேன்னு சொன்னாரு கமான் ஊறுகாய் போயிட்டு கூடாண்டா நான் வரேன் நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்துச்சு நீ மஞ்சிரிப்பு சிரிக்கிற ஒண்ணு சாப்பாடு கோயிலுக்கு மாட்டுக்குள்ள அதனா 2 யோ என்ன நினைச்சேன் அப்படி சிரிக்கிற எங்க கங்காதரன் ஐயா பார்த்தா உனக்கு காமெடியாக்குதா இப்ப டென்ஷன் ஆவா இருப்பாரு இப்ப உசுப்பு டென்ஷன் ஆவா இருப்பாரு என்ன சிரிக்கிறாரு நைனா சிரிக்கிறாரு அவரே உன்ன லூசுன்னு சொல்றாரியா கீரல்ல காது கிட்ட வந்து கீரன்னு மாறிக்குது சொல்றத கேளு ஆடி 18க்கு மொட்டை அடிச்சுக்கிறீங்களா 18 தேங்காய் இதுல உடைக்கணுமா ரைட் 18 தேங்காய் 18 தயாராகிறீங்களா எத்தனை உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே வேஸ்ட் பண்றது பூண்டு கொடுக்க 1
நேற்று காணக்கான வண்டி. நானா அந்த இடத்துல நிறுத்தி அப்படியே வண்டி தூக்கின்னு போய் அந்தாண்ட வச்சுக்கினேன். அப்படியா? ஆமாம். அங்கே குளிக்க போயிருந்தேன். அப்போ நீங்கள் வெளில போயிருந்தீங்களா? அப்போ காணாமல் போயிருக்கோம். புரியுதா? ம், பார்க்கலையே. பாருங்க. சரி, அவர் குளிக்க போயிருந்தாரா, வண்டி காணுமா? நீங்கள் போகிற இடத்துல எடுத்துன்னு வர இதுக்கு மேலே என்ன? அப்படி இல்லை, நான் மணி ஆகுது என்ன தெரியல எனக்கு. ஐயோ, தொண்ணூறு. கீ இல்ல சொன்னா என்னன்னு கேக்குற சொல்லு. குழம்பா நான் கண்ணு வேற அடிக்கிறாரா? நீ சாப்பிட்டு பாரு, நீயே முடிவு பண்ணிக்க அந்த குழம்புக்கு, நீயே அப்புறம் பேர் வச்சுக்கோ. தாத்தா சரி பாயிடா போய். என்ன தாத்தா சுடுகாட்டுல உட்காந்துக்கிற முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிட்டியா? ஓகே, ரெஸ்ட் போட்டு தாத்தா. தாத்தா இந்த பாரு, தூங்கும் போது காலாட்டிக்கினே தூங்கு. ஏன்னா நீ தூங்கு, நீ உட்கார்ற இடம் இந்த இடம், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டு தூங்கிட போற. அதுதான் சொல்றேன், காலாட்டிக்கினே தூங்குன்னா. தாத்தா எப்படிங்கிற, நல்லா இருக்கிறியா? எத்தனை வேணும் சாப்பாடு? 2 சாப்பாடு. தாத்தா காலு கண்டிப்பா ஆட்டினே தூங்கு, ஏன்னா பக்கத்துல இருக்குது. குமார்னு ஒருத்தங்கிறான், பள்ளம் சொல்றத கேளு. அவன் என்ன வேலைன்னா அவனுக்கு பள்ளம் நோண்டுருவான். எதுவும் வரலன்னா பக்கத்துல யாரும் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிடுவான். அதனால கால் ஆட்டினே தூங்கு. என்ன இங்க தூங்காத ஃபர்ஸ்ட். என்ன தாத்தா நல்லா இருக்கிறியா? எங்க போயிட்ட? என்ன ஊர்ல இருக்கிற? சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நமச்சிவாய். நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. சரி சரி, பத்திரம் பத்திரம். ஓம் நமச்சிவாய. இங்கே தானே டார்லிங், இங்கே தான் இருந்துச்சு டார்லிங், சாவித்ரி டார்லிங், இது உள்ளதான். ஓம் நமச்சிவாய. சாமியாருங்க போங்க. அண்ணாண்ட பக்கம் பூரா 100 ரூபாய் அடையார் ஆனந்த பவன்ல சாப்பாடு. சத்தியமா அது வந்து அவங்க சாப்பிட்டு 100 ரூபாய் கவர்ல காசு, அடையார் ஆனந்த பவன்ல சாப்பாடு. என்னதான் பண்றீங்களோ நீங்க, இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டீங்க. அந்த மரத்தடியில கூட ஒன்று பார்த்தேன், ஒரு கவர்ல குடுத்துட்டு வராங்க. நீங்க என்னடா இன்னும் ஒன் டே போட்டு சாப்பாடே எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்கிறீங்க. என்னைக்கே வர்றவங்கள நம்ப கூடாதுங்க. நானா ஒரு அரிசிலையும் ஒரு ரூபாய் கலந்துக்குது. என்னைக்குங்க எவ்வளவு இருக்குன்னு? ஓம் நமச்சிவாய. இல்ல உண்மையாலுமே இந்த பக்கம் வர்றது கிடையாது, அந்த பக்கம் ஃபுல்லா எது வந்தாலும். அதுவும் அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க, அரிசி குடோன் மூலையில. ஆமா, அந்த ஸ்டார்டிங்ல ஃபுல்லா உட்காந்து ஊர் அந்த மக்கள், அந்த ஏரியா மக்கள், அந்த ஏரியா மக்கள் மொத்தத்தையும் சாமியார் வசல வாங்கி போயிடுது. சாமியாருக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு 100 பேர் குடிக்கலாம் வர, 100 பேர் அந்த 100 பேர் அவங்களே வாங்கி போயிடுறாங்க. ஓம் நமச்சிவாய. அந்த பக்கம் தான் பெட்ஷீட்டு, வேஷ்டி, துண்டு, காசு எல்லாமே அந்த பக்கம் தான். கோழி எவ்வளோ? கோழி ஜோடி 250. நைனா நானேண்ணா ஜோடி 250 சார் கொடு. நானேண்ணா ஜோடி போய் 250 நைனா. வாங்கி வேணுமா? எம்மாத்திரம் கொடுக்குறா? கம்மியாக தான், கம்மியாக கேளு. கோழி இருந்தா அது வாசனைக்கு பாம்பு வரும். நீ வேற. ஆமா, பின்ன என்ன, கோழியோட வாசனைக்கு பாம்பு வரும் தேடின்னு.
இந்த கோழி இந்த விலங்கினங்கள் இருந்தால் அது வாசனை தேடி வரும். இந்த பிள்ளையா மரம் எத்தனை? ஒன்று. ஒன்றா? ஒன்று. ஒன்று போல பாம்பு கீழே போனாலும் கோழி சுற்றி போயிருக்கிறாங்க. புரியல. பாம்பு மூட்டு கடியில் போனாலும் பாம்பு கோழி தான் சுற்றி போயிருக்கிறாங்க. அது உண்மையாக போய் கோழி செத்து போயிடுதா? அப்படிமா. எந்த கோழி இருக்குதோ அந்த இடத்துல கோழி இருக்கிற இடத்துலலாம் பாம்பு வந்து அந்த வாசனைக்கு வரும். வருங்க. அது அடியில் போகுதுல. எது அடியில் போகுது? அந்த பூண்டு அடியில். அப்போ எல்லா கோழியும் செத்து போயிருமா? பாம்பு அடியில் போனாலாம் சாவாது. யார் சொன்னதா? சொல்கிறாங்க. அது வாழலாம் கிடையாது. பாம்பு நமச்சு. அந்த பாம்பு எப்படி அடியில் போனால் இருக்கிற கோழிங்களா செத்துறான்? அது வாடகை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு சொல்ல சொல்கிறாங்க. ஊருகா ஒன்று இல்லை. அதில் இல்லை. இன்னும் 2 பேர்த்துக்கு ரொம்ப நாள் நான் டெய்லி வந்து குட்டுந்தாங்கிறேன். நீ தான் ஆள் இருக்க மாட்டேன்ற. சாவித்திரி பாட்டி நினைப்பாவே இருக்கிறியா? சொன்னோன்னே பாரு அப்படியே அந்த குளத்துல தள்ளி விட்டுருவேன். இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போட்டு இருக்காது. என்ன நல்ல மாதிரியா இருக்கணும் புள்ள. அந்த சீன் எல்லாம் இல்ல. நான் சொல்ற சாவித்திரி பாட்டி நினைப்புக்கு சொல்றேன் நானு. அந்த ஆயா வந்து அந்த நாடகத்துல ராத்திரி இப்ப சொல்றேன். அண்ணன் சேர்த்து ஆட்டம் விட்டு போச்சு. ஏ கோவிந்தம்மா ஓடி ஓடிமா கேச்சு. கோவிந்தம்மா நானு அங்க இருக்கிறேன். எங்கடி இருக்கிறேன்னா அங்கதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கசிங்கமா கேட்டுத துடுக்குல வச்சு போட்டு அசிங்கசிங்கமா கேட்டா சாவித்திரி பாட்டி தான். பார்த்தா யாருமே இல்ல. பயந்துட்டேன். அதனால இன்னைக்கு இதுக்கு போலான்னு இருந்தேன். போவே இல்லை. அது ஆயுதுன்னே அப்படியே கத்துட்டேன். நல்லா கிடைங்க மூஞ்சிலாம் மூஞ்சினா ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. அதனால இங்க உட்காந்து நேரம் ஆயுது ஆயுது. சரி சரி சாப்பாடு வாங்கி காலி ஆயிடுது. நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தா அது சரி சந்தோஷம் சந்தோஷம். வாங்க சாப்பாடு வாங்கிக்கோ. கோவிந்தம்மாக்கு ஒன்று குத்துறா. ஒன்று ரெண்டாமா? சரி. அருணாச்சல
கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ